வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிதான மாலை வணக்கம். புத்தக கலந்தாய்விலே இன்றைய தலைப்பு கவலை தோன்றும் இடம். இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமான தலைப்பு. எங்கு, எப்படி, எதனால் கவலை தோன்றுகிறது என்பதை அறிந்து கொண்டால் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு முயற்சிக்கலாம். இதுவரை வாழ்க்கை தத்துவம் என்ற உயரிய தத்துவத்தில் நமது சிந்தனையை தொடங்கி எண்ணம், ஆசை, சினம் என்ற முக்கியமான தற்சோதனை பயிற்சிகளை சிந்தித்து பார்த்தோம். இனி கவலை ஒழித்தல் பற்றி சிந்திக்கலாம். தற்சோதனை வரிசையில் ஒழித்தல் என்ற வார்த்தை கவலை என்பதற்கு மட்டுமே மகரிஷி ஐயா பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏனெனில் இதனை முழுமையாக 100% ஒழிக்க முடியும் என்பது அவர் உணர்ந்து கொண்ட உண்மை. கவலை என்பது 100% ஒருவரது வாழ்க்கையில் இல்லாமல் செய்துவிட முடியும் என்று சொல்றதை விட, கவலை என்பது இயல்பாக மனிதனிடம் இல்லாத ஒன்று என்பதுதான் உண்மையாக இருக்க முடியும். இல்லாத ஒரு கவலையை நாமே தோற்றுவித்து கவலையாக மாற்றிக்கொள்கிறோம். ஏதோ ஒரு துன்பம் தரும் நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு அதனை மீண்டும் மீண்டும் நினைக்கும் போது அந்த எண்ணமே நமக்கு கவலையாக மாறுகிறது. சூழ்நிலையால் அந்த நிகழ்வை பலமுறை நினைத்து அதற்கு மேலும் மேலும் வலு கொடுத்து அது நம் மனதின் நினைவிலும் நீங்காத வண்ணம் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். பிடிக்காத ஒன்றை என்றுமே மனதால் பிடித்து வைக்கிறோம். அதுவே கவலை. ஒரு கசப்பான நிகழ்ச்சி நமக்கு நடந்தால் அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்ளணும் என்று பார்க்கலாம். உதாரணத்துக்கு, ஒருவர் நம்மை கடுமையான வார்த்தை கொண்டு திட்டி நம் மனதை புண்படுத்திவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்து விட்டது. இப்பொழுது என்ன செய்யலாம்? எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். முதலில் அதை மீண்டும் நினைக்கவே கூடாது என மனதில் ஒரு உறுதி கொள்ள வேண்டும். நம்மை திட்டிய ஆளின் குணம் அப்படித்தான், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தானே என விட்டுவிடலாம். அவர் திட்டி அவமானப்படுத்தியதால் நம் கர்மவினை கொஞ்சம் கழிந்தது என்று நினைக்க வேண்டும். நமது கர்மவினை மூட்டையிலிருந்து கொஞ்சம் வெளியே சென்றால் அது நமக்கு மகிழ்ச்சி தான் தரணும். அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அதே போல மீண்டும் நமக்கு அது போன்ற கவலையை தரும் சூழ்நிலை மீண்டும் நடக்கும். நாம் என்ன செய்யலாம் என்று முன்னதாகவே சிந்தித்து ஒரு தீர்மானம் வைத்துக் கொள்ளலாம். மேலும் திட்டிய நபரிடம் இருந்து நாம் ஒதுங்கி வாழலாம். திட்டியதற்கான காரணம் சரியாக இல்லாத பட்சத்தில் இன்னும் சிந்திக்கும் போது அவரை திட்டியதில் ஒரு நியாயம் இருந்தால் நம்மை அதுபோல நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். வேறு வகையில் சிந்தித்தால் பகைவரையும் வாழ்த்துக்கள் என்று அறிவுரை கூறிய நமது ஆசானின் கொள்கைப்படி அவரை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திவிடலாம். இவ்வாறாக ஒரு கவலை தரும் மனிதரை, சூழலை, நிகழ்ச்சியை பல வகையாக அவர்களே சிந்தித்து அதற்கு ஏற்ற ஒரு முடிவினை எடுத்தால் அந்த குறிப்பிட்ட கவலையில் இருந்து வெளியே வந்து விடலாம். நம்ம ஐயா சொல்ற மாதிரி கவலையை நுட்பமாக ஆராய்ந்து அதனை நமது தத்துவங்களோடு பொருத்தி பார்த்து தீர்வு காண்பது உகந்த வழியாக இருக்கும். உதாரணமாக, நமக்கு பிடிக்காத ஒரு திரைப்படம் தொலைக்காட்சியில் ஓடுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம போய் பார்ப்போமா? பார்க்கவே மாட்டோம். அதே போல நமக்கு பிடிக்காத ஒரு பாடலையும் கேட்க மாட்டோம். பிடிக்காத உணவை கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டோம். ஆனா நாம கவலைப்படக்கூடிய நிகழ்ச்சியை அல்லது விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதில் அசை போட்டு கவலை அடைகிறோம்.
இது எப்படி நியாயமாகும்? தத்துவ ரீதியாக பார்க்கும்போது கவலை தரும் சூழ்நிலை நமது கர்ம வினைகளை கழிப்பதற்காகவே தோன்றுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் எளிதாக கவலை ஒழித்தல் செய்யலாம். நன்மணி ஐயா கூட சொல்லுவார், அவமானங்கள் உங்களது கருமையத்தினை தூய்மை செய்யும் என்பார். பெரும்பாலும் சமுதாய மக்கள் படும் கவலையானது அவமானங்கள் என்பதின் அடிப்படையிலே அமைகிறது. எந்த ஒரு கவலையும் தோன்றிய போதே கலைந்துவிட வேண்டும். அதனை தூசி போல நினைத்து ஊதிவிட்டால் சிறப்பு. ஆனால் அதை மனதிலேயே வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் நினைத்து வெகு நாட்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் தூசியாய் இருந்த கவலை அதிக எடை அழுத்தமும் உடையதாக மாறிவிடும். மேலும் அதை 4 பேரிடம் சொல்லும் போது அதை பற்றி நினைக்கும் போது மிக சிறிய கவலை பெரிய கவலையாகவும் மாறிவிடும். நமது கவலையை கேட்கக்கூடிய நபர் அந்த கவலையை குறைப்பதாக இருந்தால் பரவாயில்லை. அவர் பங்கிற்கு மேலும் அந்த கவலையை கூட்டி விட்டு சென்றால் அது இன்னும் மோசமான கவலையாக மாறிவிடும். எனவே நமது கவலையை ஆறுதலாக சரியான நபரிடம் சொல்லும்போது அந்த கவலையின் வீரியம் குறைந்து நம்மில் இருந்து விலகிவிடும். சரி, இப்பொழுது கவலை எப்படியெல்லாம் தோன்றுகிறது என்று பார்க்கலாம். இன்பமும் துன்பமும் பிறர் தர வாராது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது ஒருவருக்கு ஆசை தடைப்படும் போது அந்த தடைக்கு காரணம் பிறராக இருந்தால் அது சினத்தில் முடிகிறது. அந்த தடைக்கு நாமே அல்லது நமது இயலாமையே காரணமாக அமைந்தால் அது கவலையாக மாறுகிறது. நமது கவலைக்கும் நாம் தான் காரணம் என்பது யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நமது கவலைக்கான மூல காரணம் நம்முள்ளாகவே இருக்கிறது. அந்த விழிப்புணர்வோடு விழிப்பு நிலையோடு செயல்பட்டால் அந்த கவலையை களைந்து விடலாம். அதாவது நாம் செய்யும் செயல்களை விழிப்புணர்வோடு செய்யும் போது கவலை இல்லாத இயல்பான சூழ்நிலை அமைந்துவிடும். இன்றைய சமுதாயத்தில் பொருளாதார ரீதியான கவலைதான் மிக மிக அதிகரித்து காணப்படுகிறது. அதில் எனது அறிவுக்கு எட்டியது, கடந்த காலத்தில் நிகழ்ந்த பணம் மற்றும் பொருளாதார இழப்பை நினைத்து கொண்டு கவலைப்படுவார்கள். நிகழ்காலத்தில் அடுத்தவர்களிடம் இருக்கும் பொருள்களை பார்த்து நம்மிடம் இல்லையே என்று கவலை கொள்கிறார்கள். அதை எதிர்காலத்தில் எப்படியாவது பெற்றே விட வேண்டும் என்றும் கவலை கொள்கிறார்கள். அப்படியே அந்த பொருளை பெற்றுவிட்டால் எதிர்காலத்தில் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்ற ஒரு கவலையும் தோன்றுகிறது. நமக்கு கிடைத்த வாழ்க்கை நம்முடைய கர்ம வினை பதிவுகளுக்கு ஏற்றவாறுதான் அமைகிறது. ஒருவருக்கு கிடைத்த வாழ்க்கை மற்றும் வசதிகள் அவரவர் கருமையத்தின் தன்மையை ஏற்றவாறு மட்டுமே அமைகிறது எனும் கருத்தில் வேதாத்திரியர்கள் சிறிதளவும் ஐயம் கொள்ளக்கூடாது. இயற்கையாய் இயல்பாய் நமக்கு கிடைத்த வாழ்க்கையினை வாழ கற்றுக்கொண்டால் கவலை என்பதே இல்லை. கவலை என்பதை நமது ஆசான் 2 பகுதிகளாக பிரிக்கிறார். அதில் முதலாவது, இனிமேல் கவலை வரக்கூடிய அளவிற்கான ஒரு செயலை செய்யாமல் இருப்பது அல்லது கவலை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது. இரண்டாவது, ஏற்கனவே நமது மனதில் கவலையாக பதிய வைத்திருக்கும் கவலை பட்டியலை களைவது. அதாவது கடந்த கால அனுபவங்களினால் பெற்ற கவலையை மனதில் இருந்து தூக்கி எறிவது. இதில் முதல் பகுதியை சரியாக உணர்ந்து கொண்டால் கவலை ஏற்படாமல் இருக்கலாம். அதனால் ஏற்கனவே உள்ள நமது கவலை பட்டியல் புதிய கவலைகள் சேராது. மீண்டும் கவலைகளை கூட்டிக் கொள்ளக்கூடாது. ஒரு விழிப்பு நிலையில் இருந்து செயல்படுவதுதான் முதல் பகுதியின் நோக்கமாகும். எதுவெல்லாம் கவலையாக மாறுகிறது, கவலைகளுக்கு எதுவெல்லாம் காரணம் என்பதை மகரிஷி தெளிவாக விளக்கியுள்ளார். பெரும்பான்மையினரது கவலைகள் அவரது திறமையின்மை மற்றும் இயலாமையால் வருகிறது என்பார். திறமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடுகிறது. சாதாரணமாக சமுதாயத்தில் ஒருவருக்கு திறமை இல்லை என்பதை எப்படி மதிப்பீடு செய்கிறார்கள்?
அதாவது மற்றவர்களைப் போல நாம் பொருட்களை ஈட்ட முடியவில்லை என்பதின் அடிப்படையில் தான் ஒருவரின் திறமையின்மை முடிவு செய்யப்படுகிறது. இப்படியாக திறமையை தீர்மானிப்பது சரியே அல்ல. மகரிஷி அவர்கள் கூறும் திறமை என்பது என்னவெனில், ஒருவன் தன் உடல் திறமையையும் அறிவு திறனையும் பெற்றிருந்தும் பொருட்களை ஈட்டி தனது தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்ள முடியாத நிலையில் இருப்பவன்தான் திறமையற்றவன் என்கிறார். மற்றவர்கள் போல் நானும் உலக பொருட்களை சேர்க்க வேண்டும், மற்றவர்களைப் போல பொருளாதாரத்தில் உயர வேண்டும், அப்போதுதான் திறமையானவன் என்பதன் அடிப்படையில் ஒருவர் திறமையை கூட்டிக் கொண்டே சென்றான் எனில் அதற்கு முடிவே இருக்காது. ஏனெனில் எப்பொழுதும் அவனை விட பொருளாதாரத்தில் உயர்ந்தவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார். நான் அவரை போல வர வேண்டும், இவரை போல வர வேண்டும் என்று ஒரு இலக்கை நிர்ணயிக்காமல் தனது திறமையை கூட்டிக் கொண்டே செல்பவர்கள் தான் நிறைய உள்ளனர். மகரிஷி அடிக்கடி கூறுவார்கள், அதாவது பொருளாதார ரீதியானாலும் அல்லது குறிக்கோள் எதுவானாலும் உன்னுடைய இலக்கை எவ்வளவு வேண்டுமானாலும் நிர்ணயித்துக்கொள். அந்த இலக்கை அடைந்த பின் அதற்கு அடுத்த இலக்கை தேடி செல்ல மாட்டேன் என்ற உறுதியுடனும் தீர்மானத்துடனும் இருக்க கற்றுக்கொள் என்பார். உதாரணமாக 50 லட்சம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார். அதனை பெற்ற பின் 5 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று இலக்கை மாற்றிக்கொள்கிறார். இப்படித்தான் மக்கள் தனது தேவையை தீர்மானிக்க இயலாதவர்களாக இருக்கிறார்கள். ஒருவர் உலகின் முதலாவது பணக்காரனாகிவிட்ட பின்னும் அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறீர்கள். பணத்திற்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தான் முதல் பணக்காரர் ஆகிவிட்டீர்களே, பின் ஏன் பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், அப்படி செய்யவில்லை என்றால் இரண்டாவதாக இருக்கும் பணக்காரர் எனக்கு முன்னதாக சென்று விடுவானே, அவன் என்னுடைய இடத்தை பிடித்து விடுவான். அதற்காகத்தான் மேலும் மேலும் பணத்தை சேர்த்து கொண்டே இருக்கிறேன் என்பார். எனவே பொருளாதாரத்தில் முதலாம் இடம் இருப்பவருக்கும் அவரது பின்னால் இருப்பவருக்கும் என அனைவருமே ஒரு நிம்மதியில்லாத நிலையில்தான் இருக்கிறார்கள். இரண்டாவதாக இருப்பவர்கள் முதலில் இருப்பவரை பார்த்து கவலைப்படுவார். முதலாவது இடத்தை பிடித்தவர் இரண்டாவது இடத்தில் உள்ளவரை தனது இடத்தை பிடித்து விடுவாரோ என்ற கவலையில் இருப்பார். உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவனது சூழ்நிலைக்கேற்றவாறு சமுதாயத்தில் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை பார்த்து அவ்வாறு நான் ஆகிவிட வேண்டும் என்று ஒரு முனைப்பில் தான் இருக்கிறார்கள். சமுதாயம் முழுவதும் தேவையில்லாத இலக்கை நிர்ணயித்து கொண்டு டார்கெட் ஓரியன்டட் என்று அதன் பின் நிம்மதியின்றி ஓடிக்கொண்டும் நிர்ணயிக்காத இலக்கை எட்டி பிடிக்க இயலாத நிலையில் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள். முதலாம் இடத்தை பிடித்த பணக்காரர் தான் மற்றவர்களைப் போல அல்லாமல் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறேனே, மற்றவர்களை விட இறைவன் முதலாவது இடத்தில் வைத்திருக்கிறானே என்ற மகிழ்வான உணர்வை நிகழ்காலத்தில் அனுபவிக்க தயாராக இல்லை. சன நேரம் கூட நினைத்து அதில் திருப்தி கொள்வது இல்லை. எதிர்காலத்தை நினைத்து கொண்டு ஒரு பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடந்த காலத்தால் ஏற்பட்ட கவலையும் எதிர்காலத்தால் ஏற்படும் பயமும் மனிதர்களின் வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. ஆனால் யாரும் நிகழ்காலத்தில் வாழ்வதில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாகும். மகரிஷி அவர்கள் கவலை ஏற்படுவதற்கான 4 காரணங்களை பொதுவாக கூறுவார். தேவைக்கும் இருப்பிற்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறும். பெரும்பாலான உலக மக்களின் கவலைகளுக்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும். இரண்டாவதாக, எதிர்பார்ப்புக்கும் நடப்பிற்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறும். முதலில் கூறப்பட்ட காரணம் பொருளாதாரத்தின் அடிப்படையிலானது. இரண்டாவது கூறப்பட்ட காரணம் அனுபவ ரீதியானதும் உணர்வு ரீதியானதாகும். மூன்றாவதாக, நமது எண்ணங்களுக்கும் பிறரது எண்ணங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறும். ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாததால் ஏற்படும் பொதுவான
பொதுவாக இது உறவுகளுக்குள் ஏற்படுவதாக இருக்கும். வெளியில் உள்ளவர்களிடம் உள்ள புரிதலின்மை பொதுவாக கவலையாக மாறாது. நான்காவதாக, இயற்கை நியதிக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறும். இது சமுதாய மக்கள் அனைவருக்கும் பொதுவானதாகும். மேற்கூறிய 4 காரணங்களில் முதல் 3 காரணங்கள் தான் பெரும்பாலான கவலைகளுக்கு மூலமாக இருக்கும். எனவே இவை 3ஐயும் சிந்தித்து செய்து அதன் மூலமாக இனிமேல் கவலை தோன்றாமல் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது நமது பொறுப்பு. இது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயம் சாத்தியம். இந்த முயற்சியில் சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களுடன் ஒப்பீடு செய்யாமல் நம்மை மட்டுமே கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும். நமது முயற்சியை பார்த்து அவர்கள் என்ன நினைப்பார்களோ, இவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நாம் கவலைகள் நிறைய வைத்திருக்கிறோம். அதில் பெரும்பாலான கவலைகள் நம்முடையதாக இருக்காது. அது என்னவென்றால், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், சுற்றத்தார் என்ன நினைப்பார்களோ என நினைத்து சில செயல்களை செய்து அதன் மூலம் பெறப்பட்ட அனுபவங்களே அதிகமான கவலையாக இருக்கும். இதனை மட்டும் தூக்கி எறிந்துவிட்டால் நாம் நமக்காக வாழ்கிறோம் என்ற நிலையை ஏற்றுக்கொள்வோம். மகரிஷி கூறிய கவலைகளை உண்டாக்கும் 4 காரணங்களை ஒவ்வொன்றாக சிந்திப்போம். தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறும். தேவைகள் எவ்வாறு என்பதை யார் நிர்ணயம் செய்வது? தேவைகள் மனிதர்கள் அவரவர் சூழ்நிலைக்கேற்றவாறு நிர்ணயம் செய்கிறோம். வாழ்க்கை தத்துவங்களின் மூலம் நாம் அறிந்து கொண்ட உண்மையான தேவைகளானது பசி, தாகம், தட்பவெட்ப நிலையிலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம் இவைகள் அல்லாமல் வாழ்க்கையில் நாம் நிர்ணயிக்கும் தேவைகள் மட்டுமே கவலைகளை தருகின்றன. தேவைகள் 3இன் உள்ள முதல் 2ற்காக நான் கவலைப்படுகிறேன் என்பவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், அல்லது எங்கோ சில பேர் இருப்பார்கள். நமது இறையாசிரியர் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களில் அப்படி ஒருவர் இருக்கவே வாய்ப்பே இல்லை. ஏனெனில் அதற்காக கவலைப்படுபவர் நம்முடன் அமர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருக்க மாட்டார். அவரது உண்மை தேவையான உணவினை தேடி சென்றிருப்பார். 3வது தேவையான உடல் கழிவுகளை நீக்குவதற்கான பிரச்சனைகளில் உள்ளவர்கள் வேண்டுமானால் இருக்கலாம். அதாவது அதுவும் கூட முதல் 2 தேவைகளை சரியாக முறையிலும் அளவிலும் ஒழுங்கிலும் நிறைவேற்றாததால் உண்டான பிரச்சனையாக மட்டுமே இருக்கும். அருட்தந்தை அவர்கள் கூறிய தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் தேவைகள் 3இல் இல்லாத ஒன்றாக மட்டுமே இருக்கும். அதாவது தேவையான 3இன் நிறைவேற்றி கொண்ட பிறகு நாம பல தேவைகளை சமுதாயத்தினரை பார்த்து உருவாக்கி கொள்கிறோம். அந்த தேவையினால் மட்டுமே பல பிரச்சனைகள் வருகிறது. அதுவே கவலையாகவும் மாறுகிறது. அந்த தேவைகள் எல்லாம் சமுதாயத்தினரை கண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைவேற்றம் செய்வதால் மட்டுமே ஏற்படுகிறது. தேவைகள் 3ஐ யாரும் சமுதாயத்தினரை பார்த்து செய்வதில்லை. உதாரணத்திற்கு, பசி இல்லாததினால் சாப்பிடவில்லை எனில் சமுதாயமே கோபித்துக் கொள்ளுமா? இல்லை. சமுதாயம் கோபித்துக் கொள்ளும் என நாம் சாப்பிட போகிறோமா? இல்லை. ஆனால் பெரும்பாலான தேவைகள் சமுதாயத்தினர் அனுபவம் செய்வதனாலேயே நாமும் அதனை பெற வேண்டும், அனுபவம் செய்ய வேண்டும் என்று அதனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த தேடலில் தடை வரும்பொழுது, அடைய முடியாத நிலை வரும்பொழுது கவலையாக மாறுகிறது. எது போன்ற தேவைகளுக்கெல்லாம் கவலை கொள்கிறோம் என சில உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். அந்த உதாரணத்தைப் போலவே நமது மற்ற தேவைகளை பொருத்தி பார்த்து ஒரு முடிவினை பெறலாம். ஒருவர் தன் மகளுக்கு திருமணம் செய்ய நினைக்கிறார். மணமகன் பார்த்தாகி விட்டது. அடுத்ததாக திருமணம் செய்ய வேண்டும். கல்யாண மண்டபம், திருமண உடைகள், கல்யாண விருந்து, ஒரு பெரிய பட்டியல் தயாராகிவிட்டது. அதற்கான செலவுகள் அனைத்தையும் கணக்கு பார்த்தால்
10 லட்சம் வருவதாக வைத்துக் கொள்வோம். இப்பொழுது தேவை என்பது 10 லட்சம் என முடிவாகிவிட்டது. கையில் உள்ள பணம் 5 லட்சமாக இருக்கிறது. தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் 5 லட்சமாக உள்ளது. இப்பொழுது 5 லட்சம் நம்மிடையே இல்லை என்ற உணர்வுதான் கவலை எனப்படுகிறது. இதில் பலர் 5 லட்சத்திற்காக ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் 5 லட்சத்தினை கடன் வாங்கி கொள்ளலாம் என்பார்கள். சமுதாய மக்கள் தங்களது பல தேவைகள் கடன் பெற்று அதனை அடைகிறார்கள். மகரிஷி அவர்கள் தத்துவங்களை நன்மணி ஐயா உணர்ந்து கொண்ட பிறகு தனது வாழ்நாளில் தனது பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்வது, வீடு கட்டுவது என எந்த ஒரு தேவைக்காகவும் கடன் வாங்கியதே இல்லை என்று பதிவிடுகிறார். சமுதாயத்தை பார்த்து தனது தேவைகளை கூட்டிக் கொண்டதும் இல்லை என்றும் பதிவிடுகிறார். உதாரணத்திற்காக எடுத்துக்கொண்ட நபர் 5 லட்சத்தை கடன் வாங்கி கல்யாணத்தை சிறப்பாக செய்கிறார். சமுதாயம் மெச்சும் அளவிற்கு தம் கல்யாணத்தை நடத்தி விட்டதாக பெருமிதம் கொள்கிறார். ஆழ்ந்து சிந்திக்கும் போது சமுதாயத்தின் உந்துதலுக்காகவே அவர் கடன் வாங்க நேர்ந்தது என்பதை அவரே உணரவில்லை. சமுதாயத்திற்காகத்தான் பெரிய மண்டபம், ஆடம்பரமான விருந்து, உடைகள், மேடை அலங்காரங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என அனைத்திற்கும் செலவு செய்ய நேர்ந்தது. சமுதாயம் தன்னை கண்டு மெச்ச வேண்டும், பொறாமை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதனை செலவு செய்தார். கல்யாணத்திற்கு வந்தவர்கள் சிறப்பாக நடத்திய விதம் கண்டு பொறாமையுடன் வயிற்றெச்சலுடன் புகழ்ந்தார்களா அல்லது ஆத்மார்த்தமாக புகழ்ந்தார்கள் என சிந்தித்தால் பெரும்பாலானவர்கள் பொறாமை கொண்டுதான் சொல்லி இருப்பார்கள். நன்றாக நிறைவுடன் செய்தா என்று கூறியவர்கள் மிக சிலர் தான் இருப்பார்கள். மகரிஷி பொதுவாக ஒன்று கூறுவார். அதாவது 2000 பேரை அழைத்து திருமணம் செய்து வைக்கும் பொழுது அதில் தோராயமாக 200 பேர் தான் ஆத்மார்த்தமாக வாழ்த்துவார்கள் என்பார். மேலும் கூறும்போது 700 பேரை வைத்து கல்யாணம் நடத்தினால் என்ன, எதற்காக இவ்வளவு செய்து 2000 பேரை கூப்பிட வேண்டும் என்பார். இதற்காக ஒரு திருமண திட்டத்தையும் அவர் ஆரம்பித்தார். அதற்காக ஒரு அமைப்பையும் உருவாக்கினார். அந்த அமைப்பை நிர்வாகம் செய்த ஒருவர் தன்னுடைய மகனுக்கு அப்படி நடத்தவில்லை என்பதாலும் இன்னும் பிற காரணங்களாலும் அந்த அமைப்பையும் கைவிடப்பட்டது. உதாரணத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட அந்த நபர் மற்றவர்களின் பாராட்டுதலில் மகிழ்ந்து பெருமைப்பட்டு கொண்டு அந்த அனுபவத்திலேயே சில மாதங்களை கழிக்கிறார். இவருடைய பெருமை மற்றவர்களின் பொறாமையாக இருக்கிறது என்பதை அவர் அறியவில்லை. பிறர் பொறாமைப்படுவது நமக்கு பெருமையாக தெரிகிறது. மனிதனுடைய பெருமைகள் முழுவதும் பிறருடைய பொறாமைகளாகத்தான் இருக்கும். பொறாமைப்பட்டவருக்கு பெருமைப்பட்டவரும் நோய்களுக்கு உள்ளாகிறார்கள். இருவருமே கடைசியில் இருதய அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். கல்யாணம் சிறப்பாக செய்தாகிவிட்டது. தனது பெருமையை நிலைநாட்டி பிறரது பொறாமையும் பெற்றாகிவிட்டது. கடனாளியாகவும் ஆகிவிட்டார். இப்போது கடனை கட்ட வேண்டும், அத்துடன் வட்டியும் கட்ட வேண்டும். அதனை கட்ட வழி இல்லாததால் கவலையுடன் சேர்ந்து கொள்கிறது. வட்டி மட்டுமே கட்டி கொண்டிருக்கிறார். அசலை கட்ட வழி இல்லாமல் கவலை கொள்கிறார். கடன் வாங்கினால் அத்துடன் கவலையும் வந்துவிடும். கடன் இல்லாமல் வாழ்வது என்பதை கவலை ஒழித்தல் வகுப்பில் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். கவலை ஒழித்தல் வகுப்பில் எடுக்கும் போதெல்லாம் கடனால் ஏற்படும் தொல்லைகளையும் கவலைகளையும் ஐயா விளக்க மறந்ததில்லை என்கிறார். கவலை ஒழித்தல் பயிற்சி எடுத்த பின் அனைவரும் சங்கல்பம் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் கடன் வாங்குவதில்லை என்பதுதான் அந்த சங்கல்பம். அப்படி ஒரு ஆழ்ந்த உணர்வுடன் எடுக்கும் சங்கல்பம் நமக்கு தேவையில்லாத செலவினை தராமல் இருக்கும். இயற்கையும் தேவையில்லாத செலவினங்களை தவிர்ப்பதற்கு உதவி செய்யும். கடன் எதற்காக வாங்குகிறோம்? இருப்பை தேவையில் கொண்டு போய் இணைப்பதற்காக கடன் வாங்குகிறோம். என்ன ஆயிற்று? தேவை 10 லட்சம், இருப்பு 5 லட்சம். 5 லட்சத்தை 10 லட்சத்துடன் இணைப்பதற்காக கடன் வாங்குகிறோம். அருட்தந்தை என்ன சொல்வார்கள் என்றால்,
தேவை இருப்பில் கொண்டு வந்து இணைத்து விடு என்பார். அதனால் கவலை என்பதற்கு இடம் இருக்காது. கல்யாணத்திற்காக கடன் வாங்கிய நபர் இது எப்படி என்று கேட்டால், கையில் உள்ள இருப்பிற்கேற்றவாறு கல்யாணத்தின் செலவினங்களை இருப்பிற்குள்ளேயே சரி செய்யும் விதத்தில் மாற்றிக் கொள்வதால் தேவையினை இருப்புடன் இணைத்து விட முடியும். அதாவது 5 லட்சத்திற்குள் அனைத்து செலவுகளையும் அடக்கி விடுமாறு தேவைகளை குறைத்து கொள்வதாகும். குறைவான நபர்களை அழைப்பது, வாடகை குறைவான மண்டபம் பார்த்து கொள்வது, குறைவான விலையில் ஆடை எடுப்பது, இது போன்று எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் செலவை குறைக்க வேண்டும். இப்படி செலவு செய்தால்தான் கல்யாணமான தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும் என்று இருக்கிறதா? இல்லை. ஒரு கல்யாணம் நடக்க வேண்டுமெனில் மணமகன் மணமகள் 2 மாலைகள் இருந்தால் போதும், திருமணமும் நடந்துவிடும். அவர்களுக்கு குழந்தையும் பிறக்கும். எல்லோரும் திருமணம் செய்வது மற்றும் அதற்காக செலவு செய்வதெல்லாம் சமுதாயத்தினரை பார்த்தும் இங்குள்ள நடைமுறைக்கேற்றவாறும் பிறருடன் பெருமைப்பட்டு கொள்வதற்காகவும் பொறாமை கொள்வதற்காகவும் செய்யப்படுவதாகவே இருக்கிறது. தன்னிடம் உள்ள இருப்பிற்கு மேல் செலவு செய்து கடன் பெற்று கடனாளியாகவும் கவலைப்படுபவர்களாகவும் இருக்கிறார்கள். இறுதியாக எதிர்பார்த்ததால் வரும் ஏமாற்றங்களும் பெரும்பாலான கவலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டால் ஏமாற்றமே இருக்காது. ஒருவரின் சோகத்துக்கும் கவலைக்கும் எதிர்பார்த்தலில் உண்டாகும் ஏமாற்றமே காரணமாக இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் கற்பனையாகவே எப்பொழுதும் எதையாவது ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள். எனக்கு இப்படியாக வர வேண்டும், அப்படியாக நடக்க வேண்டும் என்று கற்பனையான எதிர்பார்ப்புகளை கூட்டிக் கொண்டே செல்கிறார்கள். அவ்வாறு நினைப்பவர்கள் தனக்கு கிடைக்க பெற்ற எல்லாம் எதன் அடிப்படையில் நிகழ்கின்றது என்பதை உணர்வதில்லை. இதை நினைவில் வைத்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் கவலையின்றி மகிழ்ச்சியுடன் வாழலாம். எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு முயல வேண்டும். எதிர்பார்ப்புகளை குறைப்பதற்காக நாம் தவ பயிற்சிகளை சரியாக மேற்கொள்ளும் பொழுது நம்முள்ளாகவே ஏற்றுக்கொள்ளும் தன்மை வளரும். அதாவது எது எப்படியோ அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வது எனும் பக்குவம் வந்துவிடும். ஆகவே இதுவரை கவலை தோன்றும் இடங்கள் பலவற்றை பார்த்தோம். இத்துடன் எனது சிந்தனை வரை நிறைவு செய்து கொள்கிறேன். குற்றம் குறை இருப்பின் மன்னிக்கவும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.